அனுபவம் என்னும் கிரீடம் தரித்து அன்பும் பாசமும் இரு கரங்களாக கொண்டு இந்த பிஷப் பள்ளி குடும்பத்தை வழிநடத்தும் தாளாளர் தந்தை அவர்களே, நல்லாய நாம் இயேசு அவரின் பாணியில் இன்முகம் காட்டி இன்சொல் பேசி மாணவர்களை வழிநடத்தும் தலைமையாசிரியர் தந்தை அவர்களே, கல்வி பணி மற்றும் ஆசிரியர் பணி மற்றும் இறைப்பணி இரண்டையும் தன் இரண்டு கண்களாக பாவித்து இப்பள்ளியில் பணியாற்றும் அருட் சகோதரர் அவர்களே, இப்பள்ளியின் தூண்களாக நின்று என்னோடு தோள் கொடுத்து இப்பள்ளியின் பாரத்தை சுமக்கும் உதவி தலைமையாசிரியர் நண்பர்களே, தாய்க்கோழியானது எப்படி தன் வாரிசுகளை தன்னுடைய இறக்கைகளில் அரவணைத்து காத்து உருவாக்குகின்றதோ அதை போல இப்பள்ளியின் மாண செல்வங்கள் அனைவரையும் ஒன்று சேர காத்து வழிநடத்தி உருவாக்கி கொண்டிருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களை, அயராது ஓய்வின்றி கணினியின் முன் அமர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் அலுவலக நண்பர்களே மற்றும் இப்பள்ளி என்னும் பூந்தோட்டத்தில் பட்டாம்பூச்சிகளைப் போலவும் பறவைகளைப் போலவும் ஆரவரித்துக் கொண்டு வலம் வந்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களை, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நாலு 6/2001 இதே பள்ளியில் நான் நுழைந்த போது அப்போது தலைமையாசிரியர் தந்தையாகவும் தாளாளர் தந்தையாகவும் இருந்தவர் அருட்பணி பங்கராஜ் அடிகளார் அவர்கள். அப்போது அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார். அவர் முதலில் சொன்னது, ரெக்கார்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ், உன்னுடைய பர்ஃபார்மன்ஸை ரெக்கார்ட் செய்து கொள், டைரி எழுதும் பழக்கத்தை வைத்துக்கொள் என்றார். இந்த பள்ளியில் 2001 இன்று 25 ஆண்டுகள் ஆகின்றன. கிட்டத்தட்ட 25 அதிகாரங்களை எழுதிவிட்டேன். இறைவன் பணித்தால் இன்னும் ஒரு 5 அதிகாரங்களை எழுத ஆசைப்படுகிறேன். அவர் 2002 ஓய்வு பெற்றார். ஓய்வு பெறுவதற்கு முன் ஆசிரியர் சமூகம் எல்லாத்தையும் ஒரு பெரிய டூருக்கு கூட்டிட்டு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்போது ஹைதராபாத் போகலாம் என்று ஆசிரியர்கள் விருப்பம் தெரிவித்ததனால் ஹைதராபாத்துக்கு சுற்றுப்பயணமாக சென்றோம். அதில் நாங்கள் கண்ட காட்சிகள் இன்று வரை என் மனதில் நிற்கின்றன. ராமோஜி ஃபிலிம் சிட்டி, அதை போன்ற ஒரு ஃபிலிம் சிட்டி நான் பார்த்ததில்லை. செகந்திராபாத்தில் மிகப்பெரிய ஏரி, அதன் நடுவில் புத்தர் சிலை, அந்த அழகோவியத்தை நான் இந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாகிறது பார்த்ததில்லை. அதே போல் முகலாய மன்னரனுடைய கோட்டை, அந்த கோட்டையும் மிக பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த கோட்டையின் ஒரு சிறப்பு என்பதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அதன் நுழைவாயில் நின்று அந்த சுவரில் பேசினால் மன்னர் இருக்கும் அறைக்கு அது கேட்கும். உச்சியில் மன்னர் அங்கிருந்து கூப்பிட்டாலோ, யார் உச்சியிலிருந்து கூப்பிட்டாலோ அது நமக்கு வந்து சேராது, அவ்வளவு உயரமானது. ஆனால் மன்னர் அறையிலிருந்து அந்த சுவரில் பேசினால் இங்கு இருக்கிற வாயில் காவலனுக்கு அது கேட்கும். அப்படி ஒரு கட்டடக்கலை அந்த கோட்டையில் இருந்தது. அடுத்ததாக நாங்கள் சார்மினார் என்று கூறப்படும் அந்த ஒரு நினைவு வளைவுக்கு சென்றோம். அங்கு பின் டு பிஸ்டல் எது வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய வணிக வளாகம், அது வணிக இடம் அது. அப்போது எங்களுக்கு 2 மணி நேரம் கொடுத்திருந்தார்கள். அது கடைசி நாளாக இருந்ததனால் நீங்கள் வேணுங்க பொருள்களை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். நான் அப்போதுதான் வேலைக்கு சேர்ந்திருந்த நேரம். என்னுடைய 20களின் கடைசியில் இருந்தேன். என்னை போன்று வேலையில் சேர்ந்திருந்த ஆசிரியர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த மார்க்கெட்டிற்கு சென்றோம். பெல்ட், கூலிங் கிளாஸ், பர்ஸ் மற்றும் ஆடைகள், ஜீன்ஸ், டிஷர்ட் அதெல்லாம் போன்றவற்றை வாங்கலாம் என்று சென்றோம். அப்போது 15 ஆண்டுகள் எங்களை விட மூத்த ஒரு ஆசிரியர்
நானும் உங்களோடு வருகிறேன் என்று எங்களோடையே இருந்தார். ஒவ்வொரு முறை நாங்கள் பேரம் பேசித்தான் நாங்கள் வாங்க வேண்டும். பேரம் பேசி வாங்குவோம். பேரம் பேசி முடிந்தவுடன் அவர் அந்த பணத்தை கொடுத்து விட்டு அந்த பொருளை வாங்கி விடுவார். இது 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 5 முறை நடந்தது. இதற்கப்புறம் நாங்கள்லாம் முடிவு செய்தோம், இந்த ஆசிரியர் நமக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறார், இவரை கழட்டிவிட்டு நாம் தனியாக செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து நாங்கள் சென்று வாங்கினோம். ஹைதராபாத்தில் மிக சிறந்தது ஹைதராபாத் சிக்கன், ஹைதராபாத் பிரியாணி, இவற்றையெல்லாம் சாப்பிட்டு விட்டு திரும்பி இங்கு வந்த பொழுது தந்தை அவர்கள் என்னை பார்த்து கேட்டார். தந்தை அவர்கள் ஆங்கிலத்தில் மிகச்சிறந்த ஒரு முனைவர். அதனால் அவர் என்னை கேட்டார், 12ஆம் வகுப்பில் சார்மினாரை குறித்து ஒரு போயம் இருக்கிறது, சரோஜினி நாயுடு எழுந்த அந்த போயமை அங்கு சென்ற பொழுது நீங்க ஞாபகத்தில் வைத்தீர்களா? அந்த சரோஜினி நாயுடை நம்மளுடைய நேருஜி அவர்கள் நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா என்று கூறினாரே, அதற்கு ஒப்பானதான அந்த இடம் இருந்ததா? அவருடைய கவிதை, அந்த பாடலானது நீங்க ரசித்தீர்களா என்று கேட்டார். அப்போது எனக்கு மனதில் தோன்றியது, இருந்திருக்கும், ரசித்திருப்பேன், ஆனால் உணர்ந்து ரசிக்கவில்லை என்றுதான் நினைச்சு அவரிடம் சொன்னேன். பார்த்தேன், ஆனால் நான் வணிகத்தில் ரொம்ப முக்கியமான நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தேன் வாங்குவதில்லை, அதனால் அதை அந்த கோணத்தில் நான் பார்க்கவில்லை ஃபாதர் என்று கூறினேன். அவர் சொன்னார், நீ செல்லும் இடம் எங்கிருந்தாலும் ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு எண்ணத்தை எடுத்துச் செல்ல வேண்டுமோ அதனை ஞாபகம் வைத்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கூறினார். அது மிக சிறப்பான ஒரு அறிவுரையாக இருந்தது. நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பேசும் பொழுது அவரிடம் கூறினேன், இவ்வாறாக 15 ஆண்டுகள் மூத்த ஒரு ஆசிரியர் வந்தார், எங்கு போய் நாங்கள் பேரம் பேசினாலும் உடனே அவர் காசை கொடுத்து அந்த சிறந்த பொருளை வாங்கி சென்று விட்டார், அது எங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என்று கூறினேன். அதற்கு தந்தை அவர்கள் கூறினார், உன்னிடம் ஹிந்தி பேசும் திறமை இருந்தது, அதனை அவர் பயன்படுத்திக் கொண்டார். நீங்கள் விழிப்போடு இருந்திருந்தீர்கள் என்றால் முதல் முறை அவர் அந்த பொருளை வாங்கியவுடனே அவரை நீங்கள் கழட்டி விட்டிருக்க வேண்டும். 5 முறை அவர் வாங்கிய பிறகுதான் உங்களுக்கு தோன்றியது அவர் உங்களை பயன்படுத்திக் கொள்கிறார் என்று. விழிப்புடன் இருங்கள், அப்போது நீங்கள் பிறருக்கு பயனுள்ளவராக இருப்பீர்கள், பயன்படுத்தப்பட மாட்டீர்கள் என்று கூறினார். 25 ஆண்டுகள் கழிந்து விட்டன. இருந்தாலும் இந்த அறிவுரை இந்த மாணவர்கள் சமுதாயத்தில் மிக மிக முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன். மாணவர்களாகிய உங்களிடையில் நிறைய மாணவர்கள் பிறரை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். இங்கு யாருமே பொருள்கள் அல்ல பயன்படுத்திக் கொள்வதற்கு. நான் பலமுறை அங்கு நிற்கும்போது பார்க்கிறேன், ஒரு மாணவன் இன்னொரு மாணவன் கழுத்தில் தொங்கிக் கொண்டு வருகிறான். அவன் என்ன ஸ்டாண்டா இல்ல அவன் ஒரு சுவராக இல்லை. சக மாணவர்கள் யாரும் யாரையும் தொடக்கூடாது. ரூல் ஆஃப் டச், இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். டோன்ட் யூஸ் அதர்ஸ், பிறரை பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள். இங்கு சிறிய வகுப்பில் உள்ள மாணவர்கள் 6ஆம் 7ஆம் 8 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மாணவனை தன்னுடன் படிக்கும் ஒரு மாணவனை அடிப்பதற்காகவோ அல்லது அவனை கண்டிப்பதற்காகவோ அழைத்து சென்று கேங்வார் நடத்துகிறீர்கள். அப்போது நீங்கள் ஒன்றும் நண்பர்கள் அல்ல, நீங்கள் இன்னொரு மாணவனை பயன்படுத்துகிறீர்கள். வகுப்பறை நேரத்தில் சில மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து வெளியே வந்து அந்த பீரியடை கட் செய்து கேண்டீனில் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அது 1 அல்ல 2 அல்ல 3 4 மாணவர்கள் சேர்ந்து செய்கிறீர்கள். ஒருவனுக்கு ஏற்படும் இந்த சிந்தனையை பிறர் மேல் ஏற்றி அவனை பயன்படுத்திக் கொள்கிறான். எப்போதெல்லாம் உன்னுடைய சக மாணவன் உன்னிடம் படிப்பதற்கு கேட்கிறானோ அப்போது நீ உதவி செய், அது பயனுள்ளவனாக இருக்கிறாய். ஒரு மாணவனுக்கு சாப்பாடு கொண்டு வரவில்லை, நீ பகிர்ந்து சாப்பிட்டால் என்றால் அப்போது நீ பயனுள்ளவனாக இருக்கிறாய். ஆனால் அதே மாணவன் உன்னை அடிப்பதற்கோ கிளாஸை கட் செய்வதற்கோ பிற கெட்ட காரியங்களுக்கு கூட்டு சேர்க்கிறேன் என்றால் அவன் உன்னை பயன்படுத்திக் கொள்கிறான். நீங்கள் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும், பயன்படுத்தக்கூடாது. அனுபவ ரீதியாக சொல்கின்றேன். ஆங்கிலத்தில் கூறுவார்கள், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி பெஸ்ட் டீச்சர். அனுபவமே சிறந்த ஆசிரியர் என்று. மீண்டும் சொல்கிறேன், நண்பனாக இரு, வம்பனாக இருக்காது.
வம்பன் என்பவன் யார்? 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் கூறுகிறார், வம்பன் ஒன்று இருக்கிறான் நம் மத்தியில். அவன் யார்? வம்பன் என்பவன் ஒரு காரியத்திலும் ஈடுபடாதவன், தனக்கென்று கொள்கை இல்லாதவன், பிறருக்கு வம்புகளும் வழக்குகளும் கொண்டு வருபவன். திருநாவுக்கரசர் 3ஆம் நூற்றாண்டிலே நம் மத்தியில் இதை போன்ற நபர்கள் இருப்பதை அறிந்து ஒரு அதிகாரத்தை எழுதி விடுகிறார். 42வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார், நம் மத்தியில் வம்பன்கள் இருப்பது சகஜம். அவர்கள் நண்பர்களா வம்பன்களா என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய விழிப்புணர்வு. நமது பள்ளியின் சுவர்களில், அதாவது காம்பவுண்ட் வால் மேலில் 3-4 பலகைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒன்றில் செஞ்சிலுவை சங்கம் இங்கு இயங்குகிறது. இது டொபாக்கோ ஃப்ரீ ஜோன், அதாவது புகையிலை அற்ற ஒரு இடம். மற்றொன்று செஞ்சுருள் சங்கம், நாட்டு நலப்பணி திட்டம் என்று 4-5 போர்டுகள் இருக்கும். எனக்கு இவ்வாறு சொல்ல தோன்கிறது, இங்கு வம்பன்கள் உள்ளார்கள், ஜாக்கிரதை என்று எழுதி வைக்க வேண்டும் போல இருக்கிறது. மாணவர்களாகிய நீங்கள் இந்த ஒரு கருத்தை இன்று எடுத்து சென்றால் நம் பள்ளி வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். எப்போதெல்லாம் ஆசிரியர்கள் உங்களுக்கு நேரங்களை உங்களுடைய கல்விக்காக செயல்படுத்துகிறார்களோ அப்போ நாங்கள் உங்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்கின்றோம். எப்போதெல்லாம் ஆசிரியர்கள் உங்கள் மத்தியில் ஏற்படும் சண்டை சச்சரவு போன்றவைகளை தீர்த்து கொண்டிருக்கிறார்களோ அப்போது நாங்கள் பயன்படுத்தப்படுகிறோம். எங்களுடைய பயன் உங்களுக்கு கல்வியையும் ஒழுக்கத்தையும் புகட்டுவதாக இருக்க வேண்டும். உங்களுடைய வம்பு விசாரிப்பதற்காகவோ உங்கள் பெற்றோரை கூப்பிட்டு உங்களை புகார் செய்வதற்காகவோ இருக்கக்கூடாது. இறுதியாக மாணவர்களே, இந்த ஒரு கருத்தை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். யாரும் இங்கு வம்பன்களாக இருக்கக்கூடாது, நண்பர்களாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.